குர்ஆனில் கடல், கப்பல், ஆபரணங்கள் மற்றும் கடல் உணவுகள் பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடல் மனிதனுக்கு பல அருட்கொடைகளை கொடுக்கின்றது. அது வாழ்க்கைக்கு அவசியமான பல்வேறு வளங்களை வழங்குகிறது. குர்ஆனில் கடல் பற்றியும் அதில் பயணிக்கும் கப்பல் பற்றியும் கடலில் கிடைக்கும் வளங்கள் பற்றியும் கடல் உணவுகள் பற்றியும் பல வசனங்கள் உள்ளன. இவை எல்லாம் அல்லாஹ்வின் அருளாகவும் மனிதர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் ஒரு அற்புத வசதியாகவும் கூறப்பட்டுள்ளன. 1. கடல் அல்லாஹ்வின் சின்னமாக. கடல் மனிதர்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. குர்ஆன் இதில் கடலின் மகத்துவத்தையும் அதில் உள்ள ஆழங்களை பற்றியும் குறிப்பிடுகிறது. இறைவன் கூறுகிறான், நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையும் உள்ள மீன் போன்ற மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன் தான் அதனையும் கடலையும் வசப்படுத்தித் தந்தான். இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள். பல்வேறு இடங்களுக்குச் சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான். அல்-குர்ஆன் 16வது அத்தியாயம் 14வது வசனம். இந்த வசனம் கடலில் இருக்கும் வளங்கள், உணவு மற்றும் பிற இயற்கை வளங்கள் அனைத்தும் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிடுகிறது. 2. கப்பல் மற்றும் கடல் பயணம். கடலின் பரந்த தன்மை மற்றும் அதில் மனிதர்கள் பயணிக்க கப்பல்களை பயன்படுத்துவதை குர்ஆன் அடிக்கடி குறிப்பிடுகிறது. இறைவன் கூறுகிறான், தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருள் கொடையை கொண்டு நிச்சயமாக கப்பல் கடலில் மிதந்து செல்வதை நீர் காணவில்லையா? நிச்சயமாக இதில் பொறுமை மிக்க நன்றியறிதலுடைய ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்-குர்ஆன் 31வது அத்தியாயம் 31வது வசனம். மானிடர்களே, உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிச் சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான். நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க கிருபையுடையவனாக இருக்கின்றான். அல்-குர்ஆன் 17வது அத்தியாயம் 66வது வசனம். இதன் மூலம் கடல் மனிதனின் வசதிக்காக அமைக்கப்பட்டு அதில் பயணிக்கக்கூடிய கப்பல்களும் ஒரு பெரிய அருளாக இருக்கின்றன என்பது தெளிவாகிறது. 3. கடலில் கிடைக்கும் வளங்கள் மற்றும் ஆபரணங்கள். கடலில் பல்வேறு பொருட்கள் உள்ளன. அவை மனிதர்களுக்கு ஆபரணமாகவும் வணிக பயன்பாட்டிற்காகவும் கிடைக்கின்றன. இறைவன் கூறுகிறான், இன்னும் 2 கடல்கள் சமமாக, ஒன்று மிகவும் இனிமையாக தாகம் தீர குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது, மற்றொன்று உவர்ப்பாக கசப்பாக இருக்கிறது. எனினும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் சுவையான மீன் மாமிசத்தை உண்ணுகிறீர்கள். இன்னும் முத்து பவளம் போன்ற ஆபரணமாக நீங்கள் அணிவதையும் எடுத்துக் கொள்கிறீர்கள். மேலும் அல்லாஹ்வின் அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக நீங்கள் பிரயாணம் செய்யும் போது கப்பல்கள் நீரை பிளந்து செல்வதையும் நீங்கள் காண்கிறீர்கள். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. அல்-குர்ஆன் 35வது அத்தியாயம் 12வது வசனம். இதன் மூலம் கடலில் இருந்து கிடைக்கும் முத்துக்கள், பவளங்கள், மணல் மற்றும் பிற இயற்கை வளங்கள் மனிதர்களின் பயன்பாட்டிற்காக இருப்பது தெளிவாகிறது. 4. கடலில் கிடைக்கும் உணவுகள். கடலில் இருந்து கிடைக்கும் உணவு பற்றியும் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இது ஹலால் உணவாகவும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் விளக்கப்படுகிறது. இறைவன் கூறுகிறான், நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையுமுள்ள மீன் போன்ற மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன் தான் அதனையும் கடலையும் வசப்படுத்தித் தந்தான். இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள். பல்வேறு இடங்களுக்குச் சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான். அல்-குர்ஆன் 16வது அத்தியாயம் 14வது வசனம். இது முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான சட்டமாகவும் உள்ளது. ஏனெனில் பல மிருகங்களை அல்லாஹ்வின் பெயர் கூறி அதாவது தஃப்சீர் செய்து கொன்று தின்றால்தான் ஹலால் ஆகும். ஆனால் மீன்கள் இதற்கு விதிவிலக்காக இறந்து கிடந்தாலும் ஹலால் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிவுரை. கடல், அதன் வளங்கள், அதன் பயண வாய்ப்புகள் மற்றும் அதன் உணவுகள். All of these are great blessings from Allah. கடல் ஒரு மிகப்பெரிய இறைவன் கொடுத்த ஆசியான வளம். கடலில் பயணிக்க கப்பல்கள் மனிதர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. கடலில் கிடைக்கும் முத்துக்கள், ஆபரணங்கள் மற்றும் வளங்கள் மனிதர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளன. கடல் உணவுகள், குறிப்பாக மீன், ஹலால் உணவாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அருளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் அவற்றை பயனுள்ளதாக பயன்படுத்தும் போது நன்றி செலுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. இந்த தகவல் பிடித்திருந்தால் நமது சேனலோடு இணைந்து இருங்கள். இந்த காணொளிக்கு ஒரு விருப்பத்தை தெரிவித்து விடுங்கள்.